ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. தினமும் வைஷ்ணவம். ஒரு வைஷ்ணவ அடியார் சேத்தனனுடைய செயல்பாடு என்பதை விவரிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டார். அவர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க வார்த்தா மாலையிலே ஒரு அழகான வார்த்தை, ஆனால் மிக சற்று விவரிக்க வேண்டிய வார்த்தை, அதனாலே நேரம் சற்று அதிகமாகும். அப்படிங்கறதுனால 2 பகுதிகளாக நாம் கூடியிருந்து அனுபவிப்போம். சேத்தனன் ஒன்றை நினைக்கும் போது ஈஸ்வரன் திருவுள்ளத்திலே 6 பிரகாரமான நினைவு கூடின போதாய்த்து நினைக்கலாவது அப்படின்னு காட்டுகின்றார் ஒரு வார்த்தை. சேத்தனன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்? சைத்தன்யம் உடையவர் அப்படின்னு அர்த்தம். சைத்தன்யம் உடையவரைத்தான் நாம் சேத்தனன் அப்படின்னு சொல்றோம். ஞானம் உடையவர் அப்படின்னு அர்த்தம். சித்து அப்படின்னு தத்துவத்திரயத்திலே ஒரு தத்துவம் சித்து அப்படின்னு சொல்லக்கூடிய சேத்தனன், சைத்தன்யம் உடையவர். அப்படிப்பட்ட அந்த சேத்தனன் ஒன்றை நினைக்கும் பொழுதோ நினைக்க வேண்டும், ஒன்றை நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் அப்படி நினைப்பதற்கு ஈஸ்வரனான எம்பெருமான் 6 விதமாக தன்னுடைய திருவுள்ளத்திலே எண்ணுவார். இவர் ஒன்றை நினைக்க வேண்டும்னா எம்பெருமான் 6 விதமாக அவனுடைய திருவுள்ளத்திலே எண்ணுவான். அப்படி எண்ணினால்தான் இவனுடைய நினைவு அப்படிங்கிறது நினைக்க முடியும் அப்படின்னு காட்டுறார். அவை என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது கர்த்திருவம், காரயித்ருத்வம், உதாசீனத்துவம், அனுமந்திருத்துவம், சககாரித்துவம், பலப்பிரதத்துவம் ஆகிய இவை 6 விதமான நினைவுகளை, பிரகாரமான நினைவுகள். இந்த 6 பிரகாரமான நினைவுகளை எம்பெருமான் தன்னுடைய திருவுள்ளத்திலே நினைத்தால்தான் சேத்தனனானவன் அவனுடைய நினைவு அப்படிங்கறத நினைக்க முடியும் அப்படிங்கிறது இந்த இடத்துல அர்த்தமானது. இப்போ இந்த கர்த்திருவம் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் முதல் நினைக்கை அப்படின்னு காட்டுறார். கர்த்திருவம் அப்படின்னா இவன் தான் முதலிலே நினைக்கும்படிக்கு எம்பெருமான் செய்கின்றான். எம்பெருமானானவன் தான் முதலிலே நினைக்கின்றான். இப்ப இதெல்லாமே 6 பிரகாரமான நினைவு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது எம்பெருமானுடைய நினைவுகள் தானே. அப்ப முதல்ல கர்த்திருவம் அப்படின்னு சொல்லும் பொழுது எம்பெருமான் தான் நினைக்கின்றான். அவன் தன்னுடைய திருவுள்ளத்திலே முதலிலே நினைத்தால் தான் சேத்தனனானவன் நினைக்க முடியும் அப்படின்னு அர்த்தமாறது. இப்ப இதுக்கெல்லாம் முன்னே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல சுவாமி புத்தூர் கிருஷ்ண ஐயங்கார் நமக்கு காட்டி கொடுக்கிறார். கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் வைஷமிய நைர்கிருண்யங்கள் ஏற்படாமல் இருக்க எம்பெருமான் சேத்தனனுடைய முதல் முயற்சியில் சுவாதந்திரியம் அளிக்கின்றான் அப்படின்னு காட்டுறார். வைஷமிய நைர்கிருண்யங்கள் அப்படின்றது உயர்ந்த அர்த்தமான வியாசராலே பிரம்மசூத்திரத்திலேயும் விளக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பல ஆச்சாரியர்கள் இந்த வார்த்தைக்கு விவரணங்களும் அளித்திருக்கிறார்கள். மணவாள மாமுனிகளும் தத்துவத்திரய வியாக்கியானத்தில் காட்டியிருக்கிறார். நடாதூர் அம்மாளும் காட்டியிருக்கார். அழகிய மணவாள ஸ்ரீயரும் தன்னுடைய பதிவுகளை இந்த இடத்துல பதிவிட்டிருக்கார் இந்த வார்த்தைக்கு விவரணத்தை. இப்ப எம்பெருமான் வைஷமிய நைர்கிருண்யன் அற்றவன் அப்படின்னு காட்டுறார். முதலிலே இந்த சேத்தனன் இடத்துல அத்தனை விதமான சேத்தனர்கள் இடத்திலேயும் வைஷமிய நைர்கிருண்யம் அற்றவன் அப்படின்னு. இப்ப வைஷமியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்ஷபாதம் அப்படின்னு சொல்றார். பக்ஷபாதம் அற்றவன். இந்த அத்தனை சேத்தனர்களிடத்திலேயும் பக்ஷபாதம் அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு கிடையாது. இவனுக்கு உயர்ந்ததை கொடுக்க வேண்டும், இவனை உயர்த்தியாக படைக்க வேண்டும், உயர்ந்த குணங்களோடு இருக்கும்படிக்கு செய்ய வேண்டும், உயர்ந்த நிலையிலே வைக்க வேண்டும் அப்படின்னும் மற்றவர்களை தாழ்ந்த குணத்தோடு தாழ்ந்த நிலையிலே வைக்க வேண்டும் அப்படிங்கிற நிலை அற்றவன். அப்படிப்பட்ட குணம் எம்பெருமானுக்கு கிடையாது. ஆக வைஷமியம் அற்றவன், பக்ஷபாதம்ங்கிறது எம்பெருமான் இடத்துல கிடையாது. அதே போல நைர்கிருண்யம் அப்படின்னு சொன்னா குரூரத்தன்மை, கருணை இல்லாமல் இருப்பது. ஒரு சில சேத்தனர்களிடத்திலே காருண்யத்தையும் மற்ற ஜீவாத்மாக்களினிடத்திலே, மற்ற ஜீவாத்மாக்களோ அத்தனை ஆத்மாக்களிடத்திலேயோ கருணை இல்லாது இருப்பது அப்படிங்கிறது இல்லாதவன். சரி, இது ரெண்டுமே எதற்காக தேவைப்படுகின்றது அப்படின்னு சொல்லும் பொழுது எம்பெருமானே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார காரியங்களை அந்தர்யாமியாக இருந்து கொண்டு அந்தந்த தேவதைகளை செய்யும்படிக்கு செய்கின்றான் அப்படின்னு நாம் அறிந்திருக்கின்றோம். பல
பூர்வாச்சாரியர்களினுடைய வாக்கின் மூலமாக. அப்ப இந்த காரியங்களை எல்லாம் செய்கின்றான் அப்படின்னு சொன்னா இந்த பக்ஷபாதமோ நைர்கிருண்யமோ அவனிடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சிருஷ்டியோ ஸ்திதியோ சம்ஹாரமோ எல்லாமே நிலைப்பாடு அற்று நடக்கும். அவன் இப்படி வேறுபாடு இல்லாமல் செய்கின்றான் அப்படின்னு சொல்ல முடியாது. முன்னே சொன்னது போல ஒருத்தருக்கு உயர்ந்ததையும் ஒருத்தருக்கு தாழ்ந்ததையும் ஒருத்தர் அவர்களுக்கு தண்டனையே கிடையாது, போக்கியமாக இருக்கும்படிக்கும் ஒருத்தருக்கு எப்பொழுதுமே தான் கஷ்டப்படும்படிக்கும் செய்து கொண்டிருப்பான் அப்படின்னு. அப்ப அது கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரிகின்றது. ஆக எம்பெருமானுக்கு வைஷமியமோ நைர்கிருண்யமோ கிடையாது இந்த சேதனனிடத்திலே அப்படிங்கிறது தெரிகின்றது. அப்போ இந்த சேதனனுடைய நினைவு அப்படிங்கும் பொழுது எம்பெருமான் பக்ஷபாதமும் நைர்கிருண்யமும் அற்றவன். இவனுடைய நினைவு அப்படிங்கிறது எதனால நடக்கின்றது அப்படின்னா அவனுடைய கர்மம் அடியாக நடக்கின்றது அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிகின்றது. அப்படி கர்மமடியாக நினைக்கும் பொழுதும் இவன் நினைக்க வேண்டும்னு சொன்னா எம்பெருமான் 6 பிரகாரமாக நினைவை தன்னிடத்திலே கொண்டிருக்கான் அப்படிங்கறதான் விவரிக்கின்றார். அதுல முதல்ல கர்த்திருவம் அப்படின்னு சொன்னோம். தான் முதலிலே நினைக்கை. அப்ப எம்பெருமான் முதலிலே நினைக்கை அப்படின்னு அர்த்தம். அப்ப இதிலே திருமாலையிலே ஒரு பாசுரத்திலே சொல்லும் பொழுது ஆழ்வார் உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் முதலிலே நினைத்துக் கொள்ளுகிறார். நம் நினைத்துக் கொள்ளும் பொழுது நான் நினைப்பது எம்பெருமானுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சமயத்திலே அவன்தான் சர்வஞனானவனே, அவனுக்கு தெரியாத ஒன்று உண்டோ அப்படின்னு நினைத்து வெள்கி போய் நான் நிலவர சிரித்திட்டேனே அப்படின்னு பின்னே சிரிக்கின்றார். அப்போ கர்த்திருவம்னு சொல்லும் பொழுது தான் முதலிலே நினைக்கை அப்படின்னு அர்த்தம். அப்ப இவன் நினைக்கும்படிக்கு இவனுக்கு அத்தனை சக்தியையும் எம்பெருமான் இந்த சேத்தனனுக்கு கொடுத்து விடுகின்றான். சக்தின்னு சொல்லும் பொழுது சித்து சக்தி அப்படின்னு கொள்ளலாம், அதே பிரவர்த்தி சக்தி அப்படின்னு கொள்ளலாம். அப்ப இந்த சக்தி ஆத்மாவுக்கு உண்டு. நினைக்கிறது அப்படிங்கிற சக்தியை முதலிலே எம்பெருமான் இந்த ஆத்மாவுக்கு கொடுத்து விடுகின்றான். அப்ப அந்த கர்த்திருவம்னு சொல்லும் பொழுது தான் முதலிலே நினைக்கை அப்படின்னு அர்த்தமாகுது. இரண்டாவது காரயித்ருத்துவம் ஆனது. அந்நினைவு இவனை நினைப்பிக்கை. அந்த நினைவை இவன் நினைப்பிக்கைனா இந்த நினைவு நினைக்கும்படிக்கு செய்வது அப்படின்னு அர்த்தம். அந்நினைவு அந்த நினைவை இவனை நினைப்பிக்கை, இவன் நினைக்கும்படிக்கு பண்ணுவது. தான் முதலிலே நினைப்பது கர்த்திருவம். காரயித்ருத்துவம் அந்த நினைவு நினைக்கும்படிக்கு பண்ணுவது அப்படின்னு இரண்டாவது. மூன்றாவது உதாசீனத்துவம் ஆவது. நினைப்பிக்கும் இடத்தில் இவன் கர்மமடியாக நினைப்பிக்கை அப்படின்னு அர்த்தம். நினைக்கக்கூடிய இடத்திலே இவன் எம்பெருமான் பக்ஷபாதமோ நைர்கிருண்யத்தாலோ, அதாவது வைஷமியமோ நைர்கிருண்யத்தாலோயோ செய்யக்கூடியது கிடையாது. இந்த சேத்தனானவன் தன்னுடைய கர்மமடியாகத்தான் இந்த நினைவு அவனுக்கு ஏற்படுகின்றது அப்படின்னு தெரிகிறது. அப்போ உதாசீனத்துவம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்னா உதாசீனன் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம் அர்த்தம். உதாசீனன் அப்படின்னு சொல்றோம், உதாசீனப்படுத்துவது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, உதாசீனன். அப்ப இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா அதை நேரே பார்த்து கூட அவன் அதில் ஈடுபடாமல் இருப்பது அப்படின்னு நாம் கொள்ளலாம். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா அவனுடைய கர்மமடியாக இந்த நினைவு வருவது. அப்ப இவனாக பார்த்து அதில் ஈடுபடுகின்றானா? ஈடுபடவில்லை. கர்மமடியாக அவனுடைய அந்த நினைவு ஏற்படுகின்றது அப்படின்னு அர்த்தமானது. ஆக கர்த்திருவம் அப்படிங்கும் பொழுது இவன் முதலிலே நினைக்கை, காரயித்ருத்துவம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நினைவு இவனுக்கு நினைக்கும்படிக்கு உண்டு பண்ணுவது. உதாசீனத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்திலே மூன்றாவதிலே இவன் நினைப்பிக்கும் இடத்தில் இவன் கர்மமடியாக நினைப்பது, கர்மத்தினாலே நினைப்பது தவிர இவன் நேரே அதிலே பார்த்தாலும் கூட ஈடுபடாது இருப்பது அப்படின்னு இந்த மூன்றை காட்டுறார். இந்த பகுதியிலே இந்த மூன்றோடு நிறுத்தி கொண்டு அடுத்த பகுதியிலே அடுத்த மூன்றையும் நாம் கூடியிருந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.